ஒரு ட்ரெயின்ல ஒரு வயதான ஒரு முதியவர் ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி வச்சிருக்காரு. அதே மாரி ஒரு அரசு வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி ஒரு நீட்டா ஒரு சின்னதா ஒரு பேக் வச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரெயின்ல வந்து பிரயாணம் பண்றாங்க. ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. அவங்க யாருக்குமே அவங்கவங்கள தெரியாது. ஸோ எதுவும் பேசிக்கல கொள்ளல. அவங்க பாட்டுல போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டேஷன் வருது. 2 பேரும் இறங்குறாங்க ஒண்ணாவே. இறங்குனதுக்கப்புறமா இந்த பெரிய ட்ரங்க் பெட்டி வச்சிருக்கிறவர் கூட அவர் கையில பிடிச்சிட்டு அவர் பாட்டுல போறாரு. ஆனா, அந்த அதிகாரி இருக்காரு இல்லையா? கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாருன்னு சொன்னோம்ல. அவரு வெளில போய் இறங்குனதோடயே கூலி, கூலி, கூலின்னு கூப்பிட்டாராம். அப்ப இந்த பெரியவர் கேட்டாராம், "ஐயா, நீங்க அதிகமா எதுவும் பொருள் எதுவும் வச்சிருக்கீங்களா? தூக்கிட்டு போறதுக்கு கூலிய கூப்பிடுறீங்களே" அப்படின்னு. "இல்ல, இந்த பேக் தான் வச்சிருக்கேன். இத தான் நான் தூக்குறதுக்கு நான் கூப்பிடுறேன்" அப்படின்னு சொன்னாராம். அப்போ உடனே அவர் மனசுல நினைச்சுக்கிட்டாராம், காலனா பொருளுக்கு முக்கானா செலவு கொடுத்து கூலிய கூப்பிடுறாரே அப்படின்னு நினச்சிட்டு, "நான் வேணா தூக்கிட்டு வரவா?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். "இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நான் வந்து ஆள் வச்சு தூக்கிக்கிறேன்னு" சொல்ல, "இல்ல பரவாயில்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிய தூக்கிட்டு போய்க்கிட்டு இருக்காராம். ஸ்டேஷனுக்கு வெளியில போன அப்புறம் கூட, "நீங்க எங்கே போகணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டு, அவர் ரூம் வரைக்குமே தூக்கி கொண்டு போய் குடுத்துருக்காரு. குடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாராம். அப்போ இந்த அதிகாரி டக்குன்னு பணத்த எடுத்து, "இந்தாங்கய்யா" அப்படின்னு சொல்லி குடுக்க, அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், "இங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட பணம் வாங்குறதுக்காக நான் வரல. ஒரு அன்புக்காக, ஒரு மனித நேயத்துக்காக மட்டும் தான் நான் கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொன்னாராம். உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பெட்டிய வாங்கி வச்சுட்டு, அவரும் அந்த பெரியவரும் கிளம்பிட்டாரு, போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, மறுநாளே அவரு தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மஹால்ல ஒரு மிகப்பெரிய அறிஞர் வந்து ஒரு பேச்சாளர் வந்து பேசப் போறாரு. அத மக்கள் எல்லாரும் கூட்டமா கூடி நின்னு பார்க்குறாங்க. இவரு போறாரு, சரி நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தா, இவருக்கு பெட்டி தூக்கிட்டு வந்தாரு இல்லையா, அந்த பெரியவர் தான் அங்க பேச்சாளராவே இருக்காராம். எவ்வளோ பெரிய ஒரு அறிஞர் வந்து நம்மளோட பெட்டிய தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்ப நார்மலா ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்றதுக்காக, ஒரு அதிகாரின்றதுக்காண்டி நம்மகிட்ட ஒரு ஆணவம் இருந்துச்சு இல்லையா? அடுத்தவங்கள தான் பெட்டிய தூக்க விடணும். நம்மளால இத தூக்கிட்டு கூட முடியாது. அந்த மாரி ஒரு நெனப்பு நம்மள்ட்ட இருந்துச்சு. அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாராம். அன்னையிலேருந்து அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அவரு கையில எடுக்கிறதே இல்ல. மத்தவங்கள வேலை வாங்குறத. தான் ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள வேலை வாங்குற அந்த ஒரு விஷயத்தையே விட்டுட்டாராம். ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம், அது மாரி அதிகாரம்ன்ற விஷயம்ங்கிறது வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனித நேயம் அப்படின்னு சொல்றாங்க.